பெரிய புராணத்திலுடைய கமலவதி கதையை படித்து கோச்சங்கச் சோழனை ஈன்றெடுத்த அந்த தாயினுடைய பெருமையை பேசுகின்ற போதெல்லாம் மனம் இன்று புதிதாய் பிறந்தோம் என்று ஒரு ரசாயன மாற்றம் வரும். பகவான் கிருஷ்ணன் பரம்பொருள் பரந்தாமன் தன் கண்முன்னே காட்சி தந்து புண்டரிகனிடத்தில் பிஞ்சு விரல்களை பற்றி என்ன வேணும் கேள் என்கின்றான். புண்டரிகனின் புன்சிரிப்பில் கிருஷ்ணன் வீழ்ந்து போகின்றான். போ போ, உன்னுடன் பேசுவதற்கு எனக்கு நேரமில்லை. அனைவருக்கும் அன்பு வணக்கம். தாயிற் சிறந்த கோவிலுமில்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை. மாதா பிதா குரு தெய்வம். மாத்ருதேவோபவ பிதுர்தேவோபவ குரு தேவோபவ தேவதேவோபவ. கல்லில் செதுக்கும் சிலையை விட கருவில் சுமக்கும் தாய் முதல் தெய்வம். இந்த வார்த்தைகளையெல்லாம் நீங்கள் கண்டிருப்பீர்கள், கேட்டிருப்பீர்கள், பார்த்திருப்பீர்கள், படித்திருப்பீர்கள். கண்டது, கேட்டது, பார்த்தது, படித்ததனுடைய சுவைதான் இந்த ஆனந்த ஆரம்பம். அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தைகளின் ஒட்டுமொத்த கலவையை இன்றைக்கு நாம் பார்க்க போகின்றோம். அழகான ஒரு வார்த்தை அழகுக்கு அழகு சேர்க்கும். அழகான ஓர் வார்த்தை அழகுக்கு அழகு சேர்க்கும் பண்புடைய பண்டரிபுரம். ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. இதை நான் ஒரு நூலில் படித்த போது கிருஷ்ணனுடைய பக்தியை மேலிட்டு இந்த மண்ணுலகில் எப்படி உபன்யாசம் செய்திருக்கிறார்கள் என்பதை நினைக்கின்ற போது நம்முடைய இதயமெல்லாம் அவர்கள் பக்கமே சாய்கிறது. தாயினுடைய பெருமையை வலியுறுத்தக்கூடிய மிகப்பெரிய இலக்கியங்களில் ஒன்று ஆதிசங்கர பகவத்பாதாவால் இயற்றப்பட்ட மாத்ருகா பஞ்சகம். அதை எப்போது படித்தாலும், எந்த மனிதன் படித்தாலும் கண்களில் அப்படியே நீர் வரும். பெரிய புராணத்திலுடைய கமலவதி கதையை படித்து கோச்சங்கச் சோழனை ஈன்றெடுத்த அந்த தாயினுடைய பெருமையை பேசுகின்ற போதெல்லாம் மனம் இன்று புதிதாய் பிறந்தோம் என்று ஒரு ரசாயன மாற்றம் வரும். மன்னவன் பணி என்றாகிலும் நும்பணி மறுப்பெனோ, என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியேன் பெற்றதென்றோ என்று ராமன் அன்னைக்கு சத்தியம் செய்து கொடுத்து கானகம் போகின்ற போது தாய் சொல்லை தட்டாதே என்கின்ற அந்த மந்திர வார்த்தைகளுக்கு மனம் சேர்த்த, குணம் சேர்த்த ராமனை நினைத்த மாத்திரத்தில் ஆனந்த கண்ணீர் வரும். இவற்றிற்கு சற்றும் குறையாத செய்தி இந்த பண்டரிபுரத்து அழகுக்கு அழகு சேர்க்கும் கிருஷ்ணன். பொதுவாக பகவான் கிருஷ்ணன் எல்லா இடங்கள்லையும் அழகாக இருப்பான். உங்களுக்கு தெரியும், ஆளிலையில் இருப்பான் அழகு. அப்படியே மயில் இறகோடு புல்லாங்குழலோடு வெண்ணெய் தின்கின்ற காட்சியோடு காட்சி தருவான் அழகு. கிருஷ்ணனே அழகு. அந்த அழகுக்கு அழகு சேர்க்கக்கூடிய அழகு பண்டரிபுரத்தில் இருக்கிறது. அங்கு உங்களுக்கு தெரியும், புண்டரிகன் என்று ஒரு பெரிய கிருஷ்ணனுடைய பரம பக்தர். எப்போதும் நம்மெல்லாம் கிருஷ்ணாராமா கோவிந்தான்னு துன்பம் வந்தால் சொல்லுவோம். ஆனால் அவன் எழுந்திருந்தா கேசவா, உட்கார்ந்தா நாராயணா, படுத்தா கோவிந்தா, நின்னா வாசுதேவா. இப்படி கிருஷ்ணனுடைய அந்த மந்திரத்தை தன் உடம்புகளில் செதில் செதிலாக, அணு அணுவாக புறையோடி செய்த கிருஷ்ணனுடைய பரம பக்தன் இந்த புண்டரிகன். அவன் கண்மூடி தவம் செய்ததில்லை, காவி உடுத்தி கடும் தவம் கானகத்தில் செய்ததில்லை. ஆனால் அவனுடைய உடம்பு திசுக்களிலெல்லாம் கிருஷ்ணனுடைய நாம மந்திரம் புறையோடி இருந்தது. ஒரு அதிகாலை வேளையில் கிருஷ்ணன் கண்முன்னே தோன்றுகின்றான். புண்டரிகனுக்கு ஆச்சரியம். பகவான் கிருஷ்ணன் பரம்பொருள் பரந்தாமன் தன் கண்முன்னே காட்சி தந்து புண்டரிகனிடத்தில் பிஞ்சு விரல்களை பற்றி என்ன வேணும் கேள் என்கின்றான். புண்டரிகனின் புன்சிரிப்பில் கிருஷ்ணன் வீழ்ந்து போகின்றான். போ போ, உன்னுடன் பேசுவதற்கு எனக்கு நேரமில்லை. உன்னை படைத்த பகவான் போ, உலகை படைத்த பகவான் போ, உன்னையும் உன் குடும்பத்தையும் மண்ணையும் படைத்த பரம்பொருள் நான். என்ன கிருஷ்ணா செய்வது, என்ன கிருஷ்ணா செய்வது? ஈரேழு உலகத்தையும் படைத்த பரம்பொருள் நீ என்றாலும் நான் இப்போது உன்னிடத்தில் பேச மாட்டேன். அதிகாலை வேளையில் எனக்கு அதிக வேலை, அதிகாலை வேளையில் எனக்கு அதிக வேலை.
என்னை ஈன்று புறந்தந்த தாய்க்கும் என்னை சான்றோனாக்கிய தந்தைக்கும் உடல்நல குறைபாடு. அவர்களை உண்ணச் செய்து உடுத்தி குடுப்பாட்டி உறங்கச் செய்து பிறகுதான் என் பணியை தொடக்குவது மரபு. அதுவரை என்ன செய்வது என்று ஏமாந்து நிற்க வேண்டாம். இதோ ஒரு கல்லெடுத்து போடுகின்றேன், கல்லின் மீது நின்று கொள், எனக்காக காத்திரு, உன் விழிகளை என் பக்கம் வை, நான் வருகிறேனா என்று நீ பார்ப்பதற்கு கல்லில் முன் நின்று இடுப்பில் கை வைத்து காத்திரு என்றான். கிருஷ்ணனுக்கு என்ன ஆச்சரியம்! பக்தனாகிய புண்டரிகன் பரம்பொருளுக்கு கட்டளை இடுகிறான் என்று சொல்லி கல் மீது காத்து கொண்டிருக்கிறான். ஆனால் அந்த வரிகள் எப்படி முறிகிறது என்றால், எனக்கு பரம்பொருள் என்று உலகம் சொன்னாலும் எனக்கு வெண்ணையும் அக்கார வடசலும் அடையும் செய்து அப்பத்தோடு பூஜித்து வணங்குவதை விட, துளசி மாலையிட்டு வணங்குவதை விட, வெண்ணெய்க்காப்பு செய்து ஆராதனை செய்வதை விட, என்னை விட தன்னை பெற்ற தாய் தந்தையே முக்கியம் என்று தாய் தந்தைக்கு பணிவிடை செய்யக்கூடிய பரம பக்தன் புண்டரிகனின் பக்திதான் என் அழகுக்கே அழகு சேர்க்கிறது என்று சொன்னவன் கண்ணன். நாமும் ஒரு முறையேனும் பண்டரிபுரம் சென்று புண்டரிகன் வணங்கிய பரம்பொருள் கிருஷ்ணனை பகவான் பாதத்தை சிக்கன பற்றுவோம். ஆனந்தத்தில் நனைவதற்கும் ஆனந்தத்தில் இணைவதற்கும். மீண்டும் நாளை காலை ஆனந்த ஆரம்பத்தில் அருள் நேரத்தில் சந்திப்போம். புதிய புதிய சிந்தனைகளோடு சிந்திப்போம்.